Hi, welcome to my channel. இது Zero to Genius in Commerce Accountancy classes. நம்ம பார்க்குறது Economics Level Standard Chapter 9 Development Experience in India. So multiple choice questions. Which of the following is way of privatization? Deinvestment, denationalization, franchising, all the above. Disinvestment என்னன்னாக்கா லைக் நீங்கள் வந்து வேறு கண்ட்ரியில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாக்கா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இட்ஸ் கால் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். டீநேஷ்னலைசேஷன்னா ட்ரான்ஸ்ஃபரிங் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் அசெட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்க்கு மாறுறது வந்து டீநேஷ்னலைசேஷன் சொல்லுவாங்க. ஃப்ரான்ச்சைசிங்னா நம்மளுக்கு தெரியும், காமர்ஸில் படிச்சிருப்போம். லைக் சேம் ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஃப்சி ஃபாரின் ரிலேட்டடான ஃபுட் பேவரேஜ் இது வந்து நம்ம கண்ட்ரிலையும் இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். அதே மாதிரி கேஎஃப்சி, மெக்டானல்ட்ஸ் எல்லாமே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ வே ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன்? ஆல். ஸோ ஆல் த above வந்து ஆன்சர். Countries today are to be dashed for their growth. So dependent, interdependent, free trade, capitalist. ஸோ ஒரு கண்ட்ரி இன்டர்டிபெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா எனக்கு தேவையானது மற்ற கண்ட்ரி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மற்ற கண்ட்ரிக்கு தேவையானது நான் அனுப்பணும். தட் கேன் பி டன் த்ரூ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இன்டர்டிபெண்டன்ட் ஆன்சர், பி ஆன்சர். The argument against LPG, that is liberalization, privatization, globalization. So இது எப்படின்னா economic growth, more investment, disparities among people and religion, modernization. So argument again LPG-na like எது அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ disparities among people and religions இதுதான். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எஃப்டிஐ, தட் இஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம கொஷனில் கேட்பாங்க வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஃபிஐன்னு சொல்லிட்டு, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட், இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ ஃப்ரூட்ஸ், கோல்டு, பெட்ரோல், டீசல். ஸோ பெட்ரோல் டீசல் கண்டிப்பாக இல்லை, கோல்டும் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் அ ஃப்ரூட்ஸ். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூட்ஸ். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ம்ஸ் சொன்னாவே எஃப்டிஐ அண்ட் எஃபிஐ. எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃபிஐனா என்னது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி வாஸ் announced in April 2000. இது ஞாபகம் வச்சுக்கணும் இயர். Agriculture Produce Market Committee is a statutory body. Statutory is a separate body as per the law. Okay, அது வந்து statutory bodyன்னு சொல்லுவாங்க. Goods and Service Tax is இது வந்து மல்டி பாயிண்ட் டேக்ஸ் இல்லை. மல்டி பாயிண்ட் டேக்ஸ்னால் வேட்டுன்னு சொல்லுவாங்க. ஹேவிங் கேஸ்கேடிங் எஃபெக்ட். கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா டபுள் டேக்ஸேஷன் லைக் வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஸோ ஆல்ரெடி மல்டி பாயிண்ட் டேக்ஸ்னால் வேட்னா ஒன்று தான். சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ் வித் நோ கேஸ்கேடிங். சிங்கிள் பாயிண்ட் ஒரே டேக்ஸ் தான், நம்ம எங்கே போனாலும் ஒரே டேக்ஸ் தான் இருக்கிறது வந்து ஜிஎஸ்டி. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ நெக்ஸ்ட், த நியூ ஃபாரின் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்ட் இன் த இயர் 2015. ஸோ இது இயர்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ் மெயின்லி ரிலேட்டட் டு இன்சூரன்ஸ் செக்டர். ஃபினான்ஷியல் சொன்னாவே நம்மளுக்கு ரெண்டு தான் ஞாபகம் வரும், தட் இஸ் இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கேம் இன் எஃபெக்ட், தட் இஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எப்போ வந்தது நம்மளுக்கு? ஸோ 1st July 2016. 1st July 2017, சாரி 1st July 2017 நம்மளுக்கு வந்தது. The new economic policy is concerned with so new economic foreign investment, foreign technology, foreign trade எல்லாமே. So all the above the answer. The recommendation of Narsimham Committee report was submitted in the year 1991. So LPG policy 1991, Narsimham Committee 1991. The farmers have access to credit under Kisan scheme through the following except. So RRB, public sector and private cooperative banks. The Raja Chayalaya Committee on Trade Policy Reform suggests that the peak rate of import duties at so இவங்க என்ன சொன்னாங்க, import duties வந்து 50% in order to discourage the import. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் என்கரேஜ் பண்ணுறதுக்கு 0. ஸோ மற்ற கண்ட்ரியில் வரப்போ இட் இஸ் எக்ஸ்போர்ட் வர்றதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் 50% ரேட் இம்போர்ட் டியூட்டிஸ் லிமிட் பண்ணியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் எவர் SEZ இன் இந்தியா வாஸ் செட் அப் அட் கண்ட்லா. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். The Hindu rate of growth coined by Raj Krishna referred to. So low rate of economic growth, high proportion of Hindu population, stable GDP, none. So stable GDP la Hindu population la. So obviously it is relating to growth, low rate of economic growth. The highest rate of tax under GST is
the highest rate of tax and GST என்னக்கா 28%. நமக்கு 4 types இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 28 தான் highest. The transfer of ownership from public sector to private sector. So already son it's a privatization. So short questions பார்க்கலாம். Why was structural reform implemented in Indian economy? So like Indian economy responded to the crisis by introducing, so நிறைய பாலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ நிறைய நம்ம செக்டர்ஸில் பார்த்திங்கன்னா வீக்னஸ் இருக்குது. லைக் இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி செக்டார்ஸில் ட்ரேட் செக்டார், ஃபிசிக்கல், அக்ரிகல்ச்சர் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால நியூ செட் ஆஃப் பாலிசி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் வந்து இது மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கட்டும், ட்ரேடு, ஃபிசிக்கல் பாலிசிஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் எல்லாத்துக்கும் வந்து அவங்க புதுசாக பிளான்ஸ் பாலிசிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன் ஆர்டர் டு கரெக்ட் த வீக்னஸ் அண்ட் ரிஜிட்னஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லைக் அவங்க வந்து ஃப்ளெக்சிபிளாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் சொல்லுவாங்க. State the reasons for implementing LPG. So LPG ஓட full LPG வந்து liberalization, privatization, globalization. So liberalizationனா நிறைய நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய லைசன்சிங் பாலிசிஸ் எல்லாம் நிறைய அந்த 1991 முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்டார்ட் எனி இண்டஸ்ட்ரி. அது வந்து லிபரலைசேஷன். ஸோ லிபரலைசிங் த ரிலாக்ஸிங் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் வெரி லெஸ் ஃபார்மாலிட்டிஸ் வச்சு யூ கேன் ஏபிள் டு ஸ்டார்ட் யுவர் கன்சர்ன். ஸோ அது லிபரலைசேஷன். ப்ரைவேட்டைசேஷன்னா where private sector is getting into the we're transferring the ownership to the private sector. For example, ஒரு கவர்மெண்ட் செக்டர் இருக்குது. ஸோ அவங்களால சரியாக ரன் பண்ண முடியலன்னா அவங்க இமீடியட்டாக they will be transferring to the private sector. That's called privatization. ஸோ மெயினாக உங்களுக்கு என்னன்னாக்கா to earn more profit and effort இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் குளோபலைசேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளோபலைஸ்டு. ஸோ எல்லா பொருள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா only because of globalization. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. நம்ம ஃபோன் பார்த்தா எது பார்த்தாலும் ஃபோனு, லேப்டாப்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் புக்ஸு, computer, everything we are getting from the other countries only because of globalization. That is transferring of goods and services from one country to the other country. It is called globalization. So what is privatization? Already படிச்சோ. It is a transfer of ownership and management of enterprises from the public sector to the private sector. So அதுதான் மெயின். அதுக்கு denationalization, disinvestment, opening exclusive private sector. So that அதெல்லாம் வந்து gateway to the privatization. Privatization was necessary because of belief that private sector was not given enough opportunity to earn more money. So இன்னொரு ரீசன் ப்ரைவேட்டைசேஷன் ஆகிறதுக்கு எல்லா செக்டர்ஸும் பப்ளிக்கே எடுத்தால் ப்ரைவேட் செக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. Disinvestment, selling the government securities of public sector to others. So disinvestment என்னது? Selling of government securities வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு விற்கிறது தான் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் நாட் ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். நெக்ஸ்ட், ரைட் 3 policies introduced in 1991 to 92 to correct the fiscal imbalance. ஸோ என்னென்ன பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஸோ ரிடக்ஷன் ஆஃப் ஃபர்டிலைசர் சப்சிடி, abolition of subsidy on sugar, disinvestment of the part of the government holding, expenditure on welfare measures were reduced. ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் நிறையா இருக்குது, பட் இவ்வளோ தான். ஸ்டேட் த மீனிங் ஆஃப் எஸ்இசெட். எஸ்இசெட்னா என்னென்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே வேறு கண்ட்ரி இருக்கிறது. ஓகே, நம்ம கண்ட்ரிக்குள்ளே வேறு கண்ட்ரி இருக்கிறது தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அது எப்படின்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரி நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் வந்து எஸ்இசெட் சொல்லுவாங்க. இங்கே மெயினாக வந்து நம்ம கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் எஸ்இசெட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது மெயினாக எதுக்குன்னா ட்ரேட் இன்க்ரீஸ் பண்ண, இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண, ஜாப் க்ரியேட் பண்ண. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நொய்டா எஸ்சிடி, கண்ட்லா எஸ்இசெட், சீப்ஸ் எஸ்இசெட், கொச்சின் எஸ்இசெட். ஸோ ப்ரெசென்ட்டாக 378 எஸ்இசெட் இருக்குது இந்தியாவில். நெக்ஸ்ட், வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அண்டர் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெஷர்ஸ். ஸோ சென்ட்ரல் செக்டார் பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட். போஸ்ட் ஹார்வெஸ்ட்னா என்னென்னாக்கா ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோன்னா எதெல்லாம் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக ஸ்கீம்ஸ். ஒரு விவசாயி வந்து ஒரு லைக்
ஒரு அக்ரிகல்ச்சர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுன்னா நெக்ஸ்ட்டு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. மெகா ஃபுட் பார்க், இன்டிகிரேட்டட் கோல்ட் செயின், வேல்யூ ஆடட் ப்ரிசர்வேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மாடர்னைசேஷன் ஆஃப் ஸ்லாட்டர் ஹவுஸ், scheme for quality assurance, codex standard, research and development, other promotional activities. Short questions. How do you justify the merit of privatization? So privatization or introduction நீங்கள் எழுதிட்டு இதெல்லாம் மெரிட்ஸ் எழுதுங்க. ஹெல்ப் இன் ரிடியூசிங் த பர்டன் ஆஃப். ஸோ கவர்மெண்ட்க்கு வந்து பர்டன் இருக்காது. ஸோ நிறைய பப்ளிக் செக்டர் வந்து காம்படிட்டிவாக இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் கிரேட்டர் அட்டானமி ஃபார் ப்ரைவேட் செக்டர் யூனிட். ஸோ சிலது வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய எல்லாத்தையுமே ப்ரைவேட் செக்டரில் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு பெட்டர் சர்வீஸ் டு கஸ்டமர்ஸ். ஸோ ப்ரைவேட்டைசேஷனோட இன்ட்ரடக்ஷன் எழுதிட்டு நீங்கள் இது எழுதலாம். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த மெஷர்ஸ் டேக்கன் டுவர்ட்ஸ் குளோபலைசேஷன்? குளோபலைசேஷன் ஆல்ரெடி சொன்னேன், இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபரிங், தட் இஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் டொமஸ்டிக் எக்கானமி வித் ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நம்மளோட பொருள் வந்து வேறு கண்ட்ரிக்கு போகும், வேறு கண்ட்ரியோட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம தட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு த அனதர் கண்ட்ரி. ஸோ குளோபலைஸ்டு. ஸோ இதில் மெஷர்ஸ் பார்த்திங்கன்னா இம்போர்ட் லிபரலைசேஷன் இருக்கணும், டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ்க்கு. ஸோ நிறையா வந்து எஃப்டிஐ ஓப்பன் பண்ணணும். எஃப்டிஐனா foreign direct investment. You can able to invest in other countries. Other country invest பண்ணுறது indirect. ஸோ இதில் வந்து எஃப்டிக்கு எஃபிஐக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேம் ஃபாரின் கண்ட்ரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பட் ஓனர்ஷிப் வரும், ஓனர்ஷிப் இருக்கும். பட் எஃபிஐயில் ஓனர்ஷிப் வராது. வெறும் நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டிஸ் மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பட் உங்களுக்கு அந்த ஓனர்ஷிப் இருக்காது. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஃப்டிஐ அண்ட் எஃபிஐ. The economic activity of multinational firm and the internationalization of technology. So you can able to transfer. So MNCs அதெல்லாம் வந்து through globalization தான். Next, foreign investment policy. Red carpet welcomes foreign investment, foreign technology. Obviously நம்ம வந்து all countries are encouraging foreign investment and foreign technology. அதுக்கப்புறம் லைக் நம்ம கண்ட்ரி மட்டும் டெவலப் ஆக மற்ற கண்ட்ரிஸ் கூட நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம், லைக் த்ரூ எஃப்டிஐ அண்ட் எஃபிஐ. ஸோ ஆட்டோமேட்டிக் பர்மிஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் எல்பிஜி பாலிசி 1991. ஸோ லைக் எனி பீப்புள் கேன் ஏபிள் டு ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எந்த பெர்மிஷன் தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பெர்மிஷன் இஸ் கிராண்டட். நீங்கள் ஒரு டெக்னாலஜி மற்ற கண்ட்ரிலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும், நம்ம டெக்னாலஜி மற்ற கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் it is automatic permission is granted. So another major feature of economic reforms, carpet welcome to this measures has enhanced the industrial competition and improved business environment. So இதனால நிறைய industrial competitions enhance ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய business environment எல்லாம் improve ஆச்சு. Next, foreign investment including FDI and FPI were allowed, and high technology, high investment priority is already shown, where automatic permission 51% foreign equity, like up to 51% வரலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இஃப் நீங்கள் வந்து ஒரு 51% நீங்கள் வாங்கினாவே அதோட ஓனர்ஷிப் உங்களுக்கு தான். ஸோ 51% வரலும் ஃபாரின் ஈக்விட்டி மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். முன்னாடி வந்து 49% வரலும் தான் இருந்தது. தே ஹேவ் இன்க்ரீஸ் டு 51. Next, write a short note on cold storage. ஸோ கோல்ட் ஸ்டோரேஜ் பற்றி தெரியும். ஸோ மெயினாக பெரிஷபிள் கூட்ஸ் மேலே தான் இருக்கும். ஸோ இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வெஜிடபிள். ஸோ இதெல்லாம் பெரிஷபிள் கூட்ஸ். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு என்ன வேணும், கோல்ட் ஸ்டோரேஜ் வேணும். ஸோ பெரிஷபிள் கூட்ஸ் வந்து ஹை மார்க்கெட்டபிள் காஸ்ட், மார்க்கெட் கேர்ள்ஸ் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால கோல்ட் ஸ்டோரேஜ் தேவை. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொமுலேட்டட் ஆர்டர் known as cold storage order 1964. இந்த cold storage order 1964 ஞாபகம் வச்சுங்க. mention the functions of APMC. APMCனாக்கா agriculture produce market committee. ஸோ இது வந்து ஸ்டாட்டுட்டரி பாடி. நம்ம அந்த 1 மார்க் கொஷனில் படிச்சிருப்போம். இது மெயினாக என்னென்னாக்கா கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ணாங்க. இது மெயினாக ஃபார் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர், இந்த ப்ரீடிங் ரிலேட்டடு எல்லாத்துக்கும் வந்து இந்த கமிட்டிக்குள்ளே வரும். இது மெயினாக என்னென்னாக்கா பப்ளிக் ப்ரைவேட் செக்டர் டேம்பெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஸோ பப்ளிக் ப்ரைவேட் எது இருக்கட்டும், ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஃபார்மர்ஸ்க்கு, அவங்களோட சர்வீஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கும். அந்த ப்ரைஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறப்போ, கவர்மெண்ட் ப்ரைஸ் எடுக்கிறப்போ இட் வில் பி டிரான்ஸ்பரண்ட்.
ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன் டைமில் பே பண்ணிடணும். ஸோ ப்ரொடியூஸ் கூட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா லைக் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வாங்கிட்டேன்னு சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கோதுமை வாங்குறீங்கனாக்கா இமீடியட்டாக ப்ரைஸ் பே பண்ணிடணும். ஸோ அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் அரைவல், ரேட்ஸ் ஆஃப் எல்லாமே டைம் டு டைமுக்கு அவங்களுக்கு கமிட்டிக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் நியூ ட்ரேட் பாலிசி. இது வந்து 1991 ஃப்ரீ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரையர் டு 1991. ஸோ 1991 முன்னாடி லைக் இன் இந்தியா இம்போர்ட்ஸ் வேர் ரெகுலேட்டட். ஸோ இம்போர்ட்ஸ் வந்து எப்பவுமே ரெகுலேட்டடாக இருக்கும். எக்ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பண்ணால் இம்போர்ட் வந்து கொஞ்சம் இதாகவே இருக்கும். லைக் வேண்டாம், கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் நம்ம கூட்ஸ் இம்போர்ட் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் இப்போ 1992 அப்புறம் அதெல்லாம் ரெகுலேட் ஆகிடுச்சு. அப்புறம் டேரிஃப் ஸ்ட்ரக்சர், குவான்டிட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன், அது 1991 அப்புறம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இல்லை. So free import and export, rationalization of tariff structure, liberalization of exchange rate regime, setting up trading houses, SEZ and export promotion industrial park, various exemption under the EXIM policy to boost export and imports and make the trade policy transparent. So ஃப்ரீ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய டேரிஃப்ஸ்னால் டேக்ஸஸ். ஸோ இம்போர்ட் டேக்ஸஸ் எல்லாம் ரிடியூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து லிபரலைஸ்டாக இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில். ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து SEZ ப்ரமோட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் நம்ம கண்ட்ரிக்குள்ளே ஃபாரின் கண்ட்ரி இருக்கிற மாதிரி. ஸோ கண்ணில் அதெல்லாம் ஒரு பிளேசஸ் ஆஃப் SEZ. எக்ஸிம் பாலிசிஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணாங்க. எக்ஸிம்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசிஸ். What is GST? What is our advantages? GST na goods and service tax. So when the customer buy a goods, obviously you have to pay a tax for it. அது வந்து indirect tax ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1st July 2017 வந்தது. மெயின் மோட்டிவ் ஆஃப் GST பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன், ஒன் மார்க்கெட், ஒன் டேக்ஸ். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தா ரிமூவிங் கேஸ்கேடிங் டேக்ஸ் எஃபெக்ட். கேஸ்கேடிங்னா என்ன? டபுள் டாக்ஸேஷன். ஸோ ஒருத்தவங்ககிட்டே இன்னொருத்தவங்க போகிறப்ப டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அதே பொருள் மேலே திரும்ப ஒரு டேக்ஸ் கட்டுவாங்க, அதே பொருள் மேலே திரும்ப டேக்ஸ் கட்டுவாங்க. ஸோ அது வந்து டபுள் டாக்ஸேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. கேஸ்கேடிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ், ஒரே எங்கே போனாலும் அதே டேக்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஹையர் ட்ரைஹோல்ட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இருக்காது, ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஸ்மால் பிஸ்னஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். காமர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டு. லாஜிஸ்டிக்ஸ் லைக் ஒரு கூட்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு எடுத்துகிட்டு போகிறப்ப இது ஈஸியாக இருக்கும். அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர் ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். லாங் கொஷின்ஸ். டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. Discuss the important initiative taken by government of India towards industrial policy. Industrial policy na theriyum, any government as a main industry related ku like என்னென்ன policies plans introduce பண்ணுறது சொன்னாங்களோ அதுதான் வந்து will call it as industrial policy. Industrial policy மெயினாக வந்து government action. It usually means government action to influence the ownership and structure of industry, performing, paying subsidies, providing finance regulation, எல்லாமே industries related எல்லாமே லைக் ஓனர்ஷிப்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரி, லைக் ஸ்மால், மீடியம், லார்ஜ் ஸ்கேல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, வாட் டைப், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஓனர்ஷிப் எப்படி, எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணாங்க. பேயிங் சப்சிடிஸ், சலுகை எல்லாம் எப்படி கொடுக்கணும், ஃபினான்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணணும், ரெகுலேட் எப்படி பண்ணணும், எல்லாமே இது பண்ணுறது இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 ஃபஸ்ட்டு வந்தது. இது வந்து மிக்ஸ்டு எக்கானமின்னு சொல்லுவாங்க. இந்தியா இஸ் அ மிக்ஸ்ட் எக்கானமி, தட் இஸ் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். நெக்ஸ்ட் இதில் 4 குரூப்ஸாக டிவைட் இருக்குது. பப்ளிக் செக்டார், பப்ளிக் கம் ப்ரைவேட், கண்ட்ரோல் ப்ரைவேட் செக்டார், ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டர், 4 டிவைட் இருக்குது. இது மெயின் என்னென்னாக்கா ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட நோக்கம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. இது பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட், ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறது, சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபாரின் கன்சர்ன் லைக் நம்ம இந்தியா வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஈஸியாக ஃப்ளோ பண்ணணும்னு சொல்லிட்டு. த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் வில் ஸோ ஆல்ரெடி இந்த 1991 பற்றி படித்தோம். ஸோ ரிலாக்ஸிங் அபாலிஷிங் ஆல் த லைசன்சிங், ஈஸியாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து இது மெயினாக வந்து இம்போர்ட் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ். கேபிட்டல் கூட்ஸ்னால் என்னென்னாக்கா the one which helps to produce the goods. எக்ஸாம்பிள் மிஷினரி. ஒரு பொருள் தயார் பண்ணணுன்னா என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு மிஷின் வேணும். அந்த மிஷின் தான் கேபிட்டல் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் SEZ. SEZனா ஆல்ரெடி சொன்னால் நம்ம கண்ட்ரியில்
ஒரு ஃபாரின் கண்ட்ரி இருக்க மாதிரி எஸ்இசட். அவங்க வந்து செப்பரேட்டாக இண்டஸ்ட்ரி ட்ரேடெல்லாம் இது பண்ணுவாங்க. பட் நம்மளோட கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் எஸ்இசட். ஸோ எஸ்இசட் பார்த்திங்கன்னா மெயினாக இது உங்களுக்கு என்ன இன்க்ரீஸ் ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட், ஜாப் க்ரியேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். ஸோ எஸ்இசடோட மெயின் பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், குளோபல் எக்ஸ்போர்ட், ஸோ ஃபுல்லாக எல்லா எக்ஸ்போர்ட் பண்ணணும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ரோடு எல்லாம் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு, எலக்ட்ரிசிட்டி, ரயில்வேஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவையானது. இப்போ ஊரில் நம்ம சிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஊரில் கரண்ட்டெல்லாம் வராது, நம்ம சிட்டிக்குள்ளே எப்பயுமே பவர் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஜியோகிராஃபிக்கல் டிமார்க் ஏரியா வித் ஃபிசிக்கல் செக்யூரிட்டிஸ், சிங்கிள் பாடி அத்தாரிட்டிஸ், ஸ்ட்ரீம்லைன் ப்ரொசீஜர்ஸ், செப்பரேட் கஸ்டம் ஏரியா. நான் ஆல்ரெடி சொன்னால் நம்ம கண்ட்ரியில் ஒரு ஃபாரின் கண்ட்ரி இருக்க மாதிரி அவங்களுக்குன்னு கஸ்டம் ரிலேட்டட் ஏரியா அவங்களுக்கு இருக்கும், இம்போர்ட் ரிலேட்டட் இருக்கும், எக்கனாமிக்ஸ் லாக்ஸ் அவங்களுக்குன்னு கவர்ன் பண்ணுவாங்க. ஸோ கிரேட்டர் ஃப்ரீடம், எஸ்இசட்க்கு கிரேட்டர் ஃப்ரீடம் இருக்கும். மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இது கேரக்டரிஸ்டிக்ஸ். மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஸ்இசட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், குளோபல் எக்ஸ்போர்ட், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ சேம் ரிப்பீட் ஆகிருக்கு, சேம் அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து வில் கால் இட் ஆஸ் எஸ்இசட். சென்னை, கொச்சி, விசாகப்பட்டினம், கொல்கட்டா, இண்டோர், சூரத், மும்பை, காந்திநகர், தட்ஸ் கன்லா, கான்பூர். ஸோ இது மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு எஸ்இசட் இருக்குது. ஸோ பாண்டிச்சேரிலையும் இருக்குது. Next, exim policy 2015 to 20 is double the share of India in the world trade. From export 3% increase ஆயிருக்கு. ஸோ கம்பேர் பண்ணால் எக்ஸிம் பாலிசி வழியாக நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, 3%. நெக்ஸ்ட்டு describe the silent features of exim policy. So Government of India, Ministry of Commerce and Industry announced foreign trade policy 1st April 2015. இதுவும் நம்மளுக்கு 1 mark question இருக்குது. ஸோ 15 to 20 இது நியூ எக்ஸிம் பாலிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம ப்ரொடக்ஷன் பூஸ்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் மேக் இன் இந்தியா டிஜிட்டல். ஸோ நம்மளே சொல்கிறோம், ஸோ நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இதில் வரும். reduce export obligation by 25%, boosting. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன்ஸில் 25% டிக்ரீஸ், தட் இஸ் ரேட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேக் இன் இந்தியா கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டிஜிட்டல் இந்தியா கான்செப்ட் லைக் எல்லாமே ஈஸியாக லைக் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டெல்லாம் நம்ம போய் நிற்க மாட்டோம், ஈவன் பேங்க்கில் கூட. ஸோ எல்லாமே வந்து நம்ம வீட்டிலே இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு டாக்குமெண்ட் சைன் வாங்கினா கூட நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஆப் வழியாக இல்லாட்டி கம்ப்யூட்டர் வழியாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சைன் வாங்கிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் டிஜிட்டல் இந்தியா கான்செப்ட்ஸ். அங்கே போய் நிற்கணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டட் சப்மிஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ ஒன் டைம் நீங்கள் சப்மிட் பண்ணவா அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன்ஸ், எக்ஸ்போர்ட் இது வந்து ரிலேட்டிங் டு டிஃபென்ஸ், மிலிட்ரி டு பி வித்தின் 24 months. எக்ஸிம் பாலிசி வந்து 3% இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.